முகம் தெரியாத என்னுடைய அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஹாய். நான் வந்து அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிட்டே சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு கழுவி ஊற வச்சுட்டேன் தனியாக. இப்போ வந்து தேவையானதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு வரேன். கடுகு, மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், சீரகம், கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், பூண்டு, தக்காளி, அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சிட்டே சொல்கிறேன். இப்போ வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு இவ்வளோ வேண்டான்னா நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாம். கடுகு, அதுக்கப்புறமா வந்து கடலப்பருப்பு போட்டுட்டு லைட்டாக பரட்டி விடுங்க. சீக்கிரம் கருகிடும், சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பந்தழை இதை போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதை போட்டு ஒரு திருப்புங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போடுங்க, அப்புறம் பூண்டு போடுங்க, தட்டிட்டு போடுங்க. ஒரு சிலர் வந்து தோலோடையும் தட்டிட்டு போடுவாங்க, தோலெல்லாம் எடுக்காமல். அப்படியும் பண்ணலாம், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது டேஸ்ட்டில். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போடுங்க. அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூளும் குழம்பு மிளகாய்த்தூளும் போடுங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா அதுலேருந்து தக்காளிலேருந்து அப்படியே லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும், நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி. வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த அரிசி பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாலாம் அதில் போட்டாகணும்ல, அதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு சரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழையை அப்படியே தூவி விடுங்க. அவ்வளோதான். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன், 1 டம்ளர் பருப்பு எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் கணக்கு அரிசிக்கு, சரிங்களா? அப்புறம் பருப்புக்கும் சேர்த்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கமன்னு சூப்பராக நல்லா இருந்ததுங்க. சாப்பாடு லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தயிர், ஆம்லேட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.